Good evening everyone. Let's start today's session with the economics theory of production. So last நம்ம வந்து ஒரு 3 classes பார்த்துப்போம் நினைக்கிறேன். 3 classes is 3 classes பார்த்துருக்கோம். Okay. Today let's try to complete 1.4, 1.5 and 1.6. First, theory of production. Production அப்படினாலே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு ஞாபகம் வரும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4 இருக்குது. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். லேண்ட் கொடுக்குற பெனிஃபிட் நம்ம என்ன பே பண்ணுவோம்? ரெண்ட் பே பண்ணுவோம். லேண்ட், லேபருக்கு என்ன பே பண்ணுவோம்? சேலரிஸ் ஆர் வேஜஸ் பே பண்ணுவோம். ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், லேண்ட், லேபர், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒவ்வொரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் அவங்களோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தியரி ஆஃப் ப்ரொடக்ஷனில். ஸோ மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஜென்ரலி ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அ ப்ராசஸ் டு சேஞ்ச் அ ரா மெட்டீரியல் இன்டு அ ஃபைனல் குட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு குட்ஸ். But in economics, making of a goods or creation of a goods for a purpose of selling them into a market is called production. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ நான் பால் வாங்கி ஸ்வீட் செய்கிறேன், என் வீட்டுக்காக செய்கிறேன்னா இட்ஸ் நாட் அ ப்ரொடக்ஷன். ஆனால் அதே மில்கை நான் வந்து லிட்டர் கணக்கில் வாங்கி நான் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணி என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஸ்வீட்ஸை நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறேன், டு த அதர் பர்சன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர் கிளாசிஃபிகேஷன். Land in common usage is a soil or surface of earth. Land. As a factor of production, it refers to all natural resources and the land has a certain peculiar features, gift of nature. நம்ம லேண்டை கிரியேட் பண்ணுறோமா? கிடையாது. லேண்ட் வந்து gift of nature. So land is a gift of nature. Location of land, deposits of minerals at certain places and climatic conditions are no doubt gift of nature. இதில் வந்து ஒன்றால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? கேன் யூ கிரியேட் அ லேண்ட்? நீ லேண்டை வாங்க முடியும், க்ரியேட் பண்ணி நீ வந்து நேச்சர் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கிஃப்ட் ஆஃப் நேச்சர்ஸ். அடுத்து லிமிடெட் இன் சப்ளை. டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி ரிமைன்ஸ் த சேம். In fact, certain resources like oil, gas, coal and some species of wildlife may not be available after some times. Endangered speciesலாம் நம்ம வந்து சயின்ஸில் படிப்போம்ல, ஜியாகிரஃபியில் கூட நிறைய. இப்போ ஒயிட் டைகர்லாம் ரொம்ப கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இதெல்லாமே வந்து அதான் ஒவ்வொரு லேண்ட் எவ்வளோ தான் கிஃப்டாக கொடுத்தாலும் அது வந்து இப்போ லிமிட்டட் சப்ளையாக தான் இருக்குது. அடுத்து இட் இஸ் இம்மூவல் ஃபேக்டர். Land cannot move from one place to another like other factors. However, its ownership can be transferred and its use can be shifted from one crop to another. ஆனால் அந்த லேண்டை தூக்கி இன்னொரு லேண்டில் போய் வைக்கிறேன் அப்படி பண்ண முடியாது. Diminishing returns. Early economists held the view that land is subject to a law of diminishing returns. Increased use of capital and labor on any given commodity of land would give us diminishing returns. லேண்டு கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட நம்ம போடுற முதல் வந்து கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி. ஆமாம், இப்போ நம்ம ஊர்லலாம் சில விதைகளை விதைச்சாலும் விளையாது. ஆனால் இப்போ வந்து காஷ்மீர் அப்படின்னா நமக்கு ஆப்பிள், பெங்களூர் அப்படின்னா அது ஒரு ஆப்பிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு க்ராப்பை வந்து நம்மளால் க்ரோ பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு ஃபர்டிலிட்டி இருக்குது. As a result, output changes from one plot to another. It is because of these peculiarities of land, early economists considered land as a separate factor of production. ஆமாம், லேண்ட் இருந்தால் தானே ஒன்று ரா மெட்டீரியல்ஸே ஜென்ரேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து லேபர் வந்து ஃபார் ஒன்லி ஃபிசிக்கல் லேபரை ஒன்லி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் எக்கனாமிக்ஸ் லேபர் மீன்ஸ் ஃபிசிக்கல் அஸ் வெல் அஸ் மென்டல் சர்வீசஸ். ஆர்டினரி யூஸ் வந்து நம்ம லேபர்னு யாரை சொல்லுவோம்? நம்மளை சொல்லுவோம். ஆனால் வந்து இன் எக்கனாமிக்ஸில் லேபருங்கிறது வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு ப்ரொடக்ஷனில் என்கேஜ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து லேபர். கிளாசிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் Karl Marx have considered labor as a
sole factor of production. Features of labor. Labor is inseparable. Labor is inseparable from the laborer because in case of other factors, land, capital are separable from land, landlord and capitalist. Land is perishable. Sorry, labor is perishable. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு நம்ம இருப்போமானா தெரியாது. இப்போ வந்து ஆப்பிளுக்கு வந்து 3 days தான் அதனால் அழுகாமல் இருக்க முடியும்னா அதுக்கு 3 days தான் இருக்க முடியும். இப்போ எனக்கு வந்து இன்றைக்கோட டேட் முடிஞ்சு நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் அந்த லேபர் இஸ் பெரிஷபிள். இப்போ worker does not find a work on a particular day, the labor is lost for that day. Like other factors of production, labor cannot be preserved. லேபரை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. Supply of labor, laborer offer more labor at lower wages. When wages rise beyond a certain level, they prefer to enjoy leisure and supply less labor. ஆமாம், நிறைய வேஜஸ் நீ எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து வேஜஸ் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிடுதுன்னா, நாங்கள் இப்போ கரண்ட் சினாரியோ ஆஃப் இந்தியா என்னென்னா, நம்ம இந்தியன்ஸே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அதிகமான வேஜஸ் கேட்குறாங்க. 1500 இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்கன்னா, அதே இப்போ வந்து நார்த் இந்தியன் சைட்ஸ்லேருந்து வந்தவங்க நான் 800 முடிச்சு கொடுக்குறேன், 500 போதும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வெளியூருக்கு போகிறாங்க. So supply less labor. It is observed that supply curve of labor is backward bending at higher wages. Higher wages demand பண்ணுறதுனால சப்ளையரால் கொடுக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, லோயர் வேஜஸ் வாங்குறவங்கள வச்சு முடிச்சுக்கிறாங்க. Weak bargaining power. Labor has less bargaining power as it is a perishable thing. In the same way, the trade unions are not strengthened as they cannot fight for better wages. ஆமாம், நம்மளுக்கு லாலையுமே வந்து கரெக்டான வேஜஸ் இவ்வளோ கொடுக்கணும். ஃபேக்ட்ரி ஆக்டில் நமக்கு வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஹெல்த்து எல்லாமே பேசியிருப்பாங்க, மினிமம் வேஜஸும் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மினிமம் வேஜஸ் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு அவங்களுக்கு பத்தாதான் இருக்கும். Differ in efficiency of labor. Some laborer have more efficiency and some laborer has less efficiency. எல்லாருக்குமே வந்து உடனே இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிடும். சில பார்த்தோன்னே புரிஞ்சு அவங்க வேகமாகவும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எஃபிஷியன்சியும் அவங்களோட ஒர்க் பொறுத்து, அவங்களோட திங்கிங்கை பொறுத்து மாறும். வேகமாக இப்போ நீ கற்றுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கற்றுக்குவேன். இப்போ நாளைக்கு இந்த வேலை இருக்குது, நாளைக்கு செமினார் இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் எப்படி விளக்குப்பேன் அந்த செமினாருக்காக, அது மாதிரி தான் நீ வேகமாக கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்குவேன். ஆனால் வேலை கற்றுக்கிறத விட அடுத்து அந்த ஒர்க்கை வந்து நீ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும். நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஈஸி மெத்தட்ஸ் என்னென்னு ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் வேலை வேகமாக முடியுது. ஸோ ஒரு வேலையை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு வேலையை எடுத்தோமா, இப்போ எக்கனாமிக்ஸ் புக் எடுக்கிறோமா, டக்குன்னு ரீட் பண்ணோமா, 1 words ரீட் பண்ணியாச்சா, ஓகே, தட்ஸ் இட், அப்படின்னா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ மோர் நம்பர் ஆஃப் டைம் நமக்கு தேவை கிடையாது. குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நீ எவ்வளோ அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுற. இப்போ எக்கனாமிக்ஸ் ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு உட்காடுற, 1/2 hour அந்த சாப்டரை முடிக்க முடியும்னா நீ அதை 20 minutes முடிச்சிட்டேன்னா உன்னோட எஃபிஷியன்சி அது. ஸோ அதுதான். அடுத்து கேபிட்டல். கேபிட்டல் வந்து மீன்ஸ் மணி ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ ஃபர்ம். Money is in form of capital which is used to purchase tools, machinery, raw materials, etc. Ultimately, it is these mankind goods, that is machinery, tools, etc. that help in production of goods. These are vital raising productivity in different sector. There are 2 type of sector. One labor incentive sector, இன்னொன்று வந்து capital incentive sector. Labor incentive sectorsல labor வச்சு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க, மிஷினரிஸ் கம்மியாக இருக்கும். கேபிட்டல் இன்டென்சிவ்ல இவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்குது, அதனால கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி மிஷினரி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டார். இப்போ அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் சப்ளைஸ் டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ். நீ ஒரு அமௌண்ட்டை கொடுக்காம ஒரு இடத்துல போய் மிஷினரி வாங்கிட்டு வர முடியாதுல்ல, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் சப்ளைஸ் டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ். Capital supplies tools and machines that assist the labor in working efficiently and producing maximum output. Laborer backed up by better tools and machines will be more efficient in production. இப்போ இந்த ஒரு டூல் நான் புதுசாக இப்போ வாங்கியிருக்கேன், அந்த டூலை வந்து எனக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா
இட் வில் பி மோர். இப்போ எனக்கு அந்த டூலை பற்றி இப்போ வந்து சின்னதாக ரிப்பேர் ஆனாலும் எனக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியுதுன்னா ஐ எம் மோர் எஃபிஷியன்ட் ஃபார் தட் மிஷினரி. ஏன்னா அந்த மிஷினரியை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். சில பேருக்கு அது தெரியாது. ஸோ பெட்டர் லேபர் வித் பெட்டர் கேபிட்டல், குட், உனக்கு மோர் எஃபிஷியன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன், குட் அவுட்புட் கிடைக்கும். இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபரர். Capital improves per capita productivity of laborer. This in turn returns the overall production. Capital supplies raw materials which is required on a continuous basis for production of goods. At the capital generate capital generate more employment. Additional tools and machines generate more employment to people. However, இது வந்து இப்போ வந்து இதில் வந்து automated capital machines அப்படிலாம் வந்துருச்சு. automated machines அதுக்கெலாம் நம்ம யாருமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஓனர் ஒரு பர்சனை மட்டும் எம்ப்ளாய் பண்ணி போய் சுவிட்ச் போட்டோம்னா மாவை மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கடைசி அவுட்புட் வரைக்கும் அதுவே பண்ணிடுது. பேக்கிங் வரைக்கும் நீ அதை வந்து பேக்கிங்க்கு மட்டும்தான் எம்ப்ளாய் பண்ணோம். மீதி இருக்கிற ஒவ்வொரு இடத்துல மாவு பிசைகிற இடத்துல, மாவை வந்து பிரித்து எடுத்து வைக்கிற இடத்துல, இந்த இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு ஆளை வந்து எம்ப்ளாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டடாக இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு ஹேண்டில் த மிஷின்ஸ். ஸோ ஒரு மிஷினுக்கு ஒரு பர்சன் இல்லை 2 பர்சன்ஸ் அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து ப்ரொவைட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். கேபிட்டல் இன் ஃபார்ம் ஆஃப் ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஷிப்ஸ் ஹெல்ப்ஸ் டு transport raw materials to the site of production and finished goods to the market. கேபிட்டல் இருந்தால் நீ ஓன் மிஷினரி, ஓன் வெஹிக்கிள் வாங்கிடலாம். அந்த வெஹிக்கிள்லே போய் நீ கேட்குற இடத்துல சப்ளை பண்ணிடுவேன். பேமெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். Capital in form of money is useful for the payment of advance wages to laborers even before the goods are sold in the market. இப்போ என்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோடய எம்ப்ளாயருக்கு அவசரமாக ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்னோடய கேபிட்டல் நான் எடுத்து கொடுப்பேன். அடுத்து ஆண்டர்ப்ரனர். Who organizes the production? ஆண்டர்ப்ரனர். லேபரர்னால் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. He considered as a separate factor because he performs specific functions from those of other factors. Nowadays, an entrepreneur is not considered as a separate factor but a special type of human laborer. Laborer மாதிரியும் entrepreneur ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. Whenever the ownership and management are one and the same entrepreneur has to perform certain specific function. இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பண்ணுவாங்க, ஓனர்ஷிப்பும் அவங்க தான். ஸோ ஆல் இன் ஒர்க் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க தான் லேபர், அவங்க தான் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஒரு செக்டாரை பொறுத்து அது மாறுது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், இனிஷியேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஐடியாஸ் கொண்டு வந்து அவங்க தான் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் initiate the business by mobilizing other factors. All the primary work to start the business will undertaken by him. அடுத்து டெசிஷன் மேக்கிங். இப்போ வந்து உனக்கு எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற, எந்த சைஸ் மிஷினரி தேவை, எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது யார்? ஆண்டர்ப்ரனர். சூஸிங் த டெக்னாலஜி. உன்னோட கேபிட்டலை பொறுத்து உன்னோட மினிமம் காஸ்ட்டில் என்ன அவுட்புட் உனக்கு அதிகமாக கிடைக்குதோ, எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அதுக்கு வந்து நீ என்னெல்லாம் பண்ணலாம், எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணலாங்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது. ஸோ ஆண்டர்ப்ரனர் வந்து இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து இன்னோவேஷன், நியூ மெத்தட்ஸ், நியூ டெக்னிக்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர்றது. பே த ரிவார்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இப்போ ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் டு பே த ரிவார்ட்ஸ். இப்போ லேண்ட் அப்படின்னா ரிவார்டு என்ன? ரெண்ட்டு. லேபர் அப்படின்னா அவங்களுக்கு ரிவார்டு என்ன? சேலரி ஆர் வேஜஸ். இன்னொன்று என்னது? கேபிட்டல். அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ he has to bear the responsibility either of profit or loss for in the production. So next law of production na major law la ரெண்டு law. ஒன்று law of variable proportion, இன்னொன்று law of return to scale. So law of production in economics deals with the concept of cost and producer equilibrium. It is an important aspect of economics as it helps an business to determine the level of output that leads to maximum profit. It is also defines the various variables and fixed cost of the firm.
இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இருக்கும், வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கும். நம்ம ஏற்கனவே காஸ்டிங்கில் பார்த்த மாதிரி ஃபிக்ஸட் வேரியபிள், வேரியபிள் சேஞ்சஸ் வித் த லெவல் ஆஃப் அவுட்புட். ஃபிக்ஸட் இன் ஸ்மால் ரன்னில் சேஞ்ச் ஆகாது, பட் ஆனால் லாங் ரன்னில் அதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபிக்ஸட் அப்படின்னா ரெண்ட்டு, வேரியபிள் அப்படின்னா இப்போ இந்த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். நீ எவ்வளோ ப்ராடக்ட்டை நீ சேல் பண்ணுறியோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் பேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வேரியபிள். ஸோ சேஞ்சஸ் பெர் யூனிட். ஃபிக்ஸட் யூனிட் டஸ் நாட் சேஞ்சஸ் பெர் யூனிட். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த லா ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் ப்ரொடக்ஷன், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். இதை வந்து யார் சொல்லியிருக்கா? ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஆக்சுவலாக எவ்வளோ நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ அவுட்புட் வந்தால், மேக்ஸிமம் அவுட்புட் கிடச்சாதான் நமக்கு வந்து என்னென்னா வி ஆர் கோயிங் இன் அ ரைட் ட்ராக். ஏன்னா லெஸ் இப்போ வந்து இன்புட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட்ஸ்னால் வெரி சூப்பர், வேஸ்டேஜே இல்லை. இன்புட்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது எல்லாமே அவுட்புட்டாக வந்துச்சுன்னா சூப்பர். ஆனால் நம்ம இன்புட்ஸை கொடுத்து நம்மளுக்கு கம்மியான அவுட்புட் வருதுன்னா நம்ம வந்து மோர் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலை. மிஷினரியில் ஏதோ ஃபால்ட்டாக இருக்குது, இல்லை லேபரில் ஏதோ பிரச்சனை பண்ணுற, அவங்களுக்கு அந்த மிஷினரி ஹேண்டில் பண்ண தெரில, ப்ராடக்ட் தேவையில்லாத இடத்துல வேஸ்ட் ஆகுது, அப்நார்மல் லாஸ்லாம் நிறையா நடக்குது. இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணால் இன்புட் லெவலுக்கு நான் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அக்கார்டிங் டு திஸ் லா, அவுட்புட் கேன் பி சேஞ்ச்ட் பை சேஞ்சிங் சம் ஃபேக்டர்ஸ் while other factors are constant. சம் ஃபேக்டர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி மித்த ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் ப்ரைஸ் மட்டும்தான் வச்சு பார்த்துருப்போம். அதர் தேன் ப்ரைஸ், இன்கமோ, டேஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸோ, இது எதையுமே டிமாண்டோட கம்பேர் பண்ண மாட்டோம். ஸோ அங்கே என்ன அசம்ஷன்னா, அதர் தேன் ப்ரைஸ் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து சம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கிறது மேலே லாவில் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். திஸ் லா வாஸ் டெவலப்டு பை ஆல்ஃப்ரட் மார்ஷல். இம்பார்ட்டண்ட், ஸ்டார் மார்க் பண்ணிக்கோ. இப்போ அதே மாதிரி இந்த மேலே ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நம்ம இன்னும் ஸ்டார் மார்க் பண்ணல, 1 வேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் என்னது? லேண்டு. இம்மூவபிள் ஃபேக்டர், லிமிட்டட் இன் சப்ளை, இதெல்லாம் கொடுத்த ஆப்ஷனில் விச் இஸ் நாட் அ ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட், அந்த மாதிரி கேட்கலாம். லேபர், in economics, labor means physical as well as mental services engaged in production to earn money. அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கேபிட்டல், கேபிட்டல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆண்டர்ப்ரனர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன் யார் எழுதுனா, யார் கண்டுபிடிச்சிருக்கா, யார் அதை வந்து மேஜராக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். டெஃபினிஷன்: an increase in amount of labor and capital applied on the cultivation of land causes in general a less than proportionate increase in amount of output raised unless it happens to coincide the improvement in the arts of agriculture. அதான் இன்புட்ஸ்க்கும் அவுட்புட்க்கும் இருக்கிற ரிலேஷனை சொல்கிறது தான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொப்போர்ஷன். இப்போ நான் சொன்னேன்ல, இன்புட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வராது. பட் இன்புட்ஸ்க்கு ப்ரொப்போர்ஷனேட் கம்மியாக கூட எவ்வளோ மோர் எஃபிஷியண்ட்டாக உன்னால் அவுட்புட்டை கொண்டு வர முடியுமோ அதை நீ கொண்டு வந்துடணும். அதையும் கம்மியாக நம்ம எம்ப்ளாயீஸ் கொண்டு வர்றாங்கன்னா தேர் இஸ் சம் மிஸ்டேக்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ மொதல் அந்த எந்த இடத்துல அந்த தப்பு நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோன்னு வச்சுக்கோ, அந்த எம்ப்ளாயி இதுதான் கரெக்டாக, அவங்க பண்ணுறதான் கரெக்டுன்னு நினச்சி அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்தவரை அவங்க வந்து ப்ராடக்ட் கான்செப்ட்ஸ் இன் திஸ் லா என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் அவுட்புட் ஆஃப் த ஃபர்ம் பெர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஆவரேஜ் அப்படின்னா என்ன? டோட்டல் டிவைடட் பை அந்த குவான்டிட்டி. Total product divided by quantity of labor. Marginal அப்படின்னா changes per unit. So changes in total product divided by changes in quantity of labor. அதான் D is the rate of change. Change in change in total, change in product divided by changes in quantity of labor.
ஸோ நம்ம ரெவென்யூ என்ன பார்த்தோம், அந்த தேர்ட் யூனிட்டில் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம்ல, ஆவரேஜ் ரெவென்யூ கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் மார்ஜினல் ரெவென்யூ கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி தான் அந்த ஆவரேஜ் ப்ராடக்ட் அண்ட் டோட்டல் ப்ராடக்ட் அண்ட் இன்னொன்று என்னது மார்ஜினல் ப்ராடக்ட். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பாக்ஸ் இட். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்போ கொடுக்கலன்னு நினச்சிக்கோ. ஆவரேஜ் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கல. ஒன்லி யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் டோட்டல் ப்ராடக்ட்டும் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இது வந்து யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ டோட்டல் ப்ராடக்ட் $10, $22, $36, $48, $55, $60, $56. ஸோ இப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் ப்ராடக்ட் என்னது? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, 10 தான். ஸோ செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு மாறுது. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் மைனஸ் ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸோ 22 minus 10 that is 22 minus 10 12. அதே மாதிரி தேர்ட் யூனிட்லேருந்து இப்போ தேர்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக 36 minus 22 14. எஸ் 14. அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது 48 minus 36 12. இது இன்க்ரீஸ் தான் ஆகுது 55 minus 48 7. இது 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நோ சேஞ்ச் 0. இது லெஸ் ஆயிருக்கு. ஸோ -4. மார்ஜினலில் கொடுத்துருக்காங்களா? 10 12 14 12 7 5 0 -4. இது ஆவரேஜ் ப்ராடக்ட். இதை தான் அவங்க ஃபார்முலாவாக கொடுத்துருந்தாங்க. நம்ம சம்மா அது எப்படி நீ உனக்கு பார்க்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் லேபர். அவங்க குவான்டிட்டி ஆஃப் லேபர்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 divided by 1 10, 22 divided by 2 11, 36 divided by 3 12, 48 divided by 4 12, 55 divided by 5 11, 60 divided by 6 10, 60 divided by 7 8.57 வருது. அடுத்து 56 divided by 8 7. Sorry, just a minute. இப்போ பாரு 10 11 12 12 11 10 8.6 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க 7. புரிஞ்சிச்சா? ஆவரேஜ் ப்ராடக்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலாவை படிக்கிறத விட சம்மா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷால் வி மூவ் டு த எக்ஸ்பிளனேஷன். இப்போ இது புரிஞ்சிச்சா? And the explanation to the law of variable proportion. Marshall explained this law with an example. He applied this law in the cultivation of land. According to this land, when the land is kept as constant, labor goes on increasing on the first stage. Labor increase ஆகிட்டே போகிறாரா? land வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, லேபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறார். It gives increasing returns and certain age it start diminishing. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காரு? ஏற்கனவே லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிலே அதை தான் சொல்லியிருப்பாங்க, ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஃபேக்டர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க வந்து ஒரு லாவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மார்ஜினல் ப்ராடக்ட் மே பிகம் நெகட்டிவ். பர் டயக்ராம் யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் ஃபஸ்ட்டு பாரு ஸ்டேஜ் 1 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து மார்ஜினல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு கீழே வந்துடுது. ஆனால் இது கீழே வர்ற அந்த ஸ்டேஜ் அப்போ இது என்ன ஆகிடுது? நெகட்டிவில் போயிடுது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, புரியுதா?
இது வந்து உனக்கு ஸ்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ல் உனக்கான எஃபெக்ட் என்ன, ஸ்டேஜ் 2ல் எஃபெக்ட் என்ன, ஸ்டேஜ் 3ல் எஃபெக்ட் என்ன. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோ ஸ்டார். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த டயக்ராமை பார்ப்போம். ஃபஸ்ட்டு த டிபி ஏபி எம்பி கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். நீ பாரு, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எம்பி ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங். அப்பையும் ஏபி என்னவா தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எண்டட் வித் ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்பி. அப்படின்னா ஆவரேஜ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ராடக்ட். இந்த இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடியுது. புரிஞ்சா? இந்த சம்மில் நம்ம பார்க்கறதுல யூனிட் 3க்கும் 4க்கும் நமக்கு 4ல் என்ன வந்துச்சு, மார்ஜினல் ப்ராடக்ட்டும் 12 தான், ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் 12 தான். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டேஜ் டிபி கோஸ் ஆன் இன்க்ரீசிங் பட் இட் இன்க்ரீசஸ் வித் டிமினிஷிங் ரேட். ஆமாம், எம்பி வந்து இப்போ என்ன ஆகுறியா, எம்பி கர்வ் வந்து டிக்ளைன் ஆகுது பாரு. ஆனால் அப்போ கூட டிபி கர்வ் வந்து என்னதான் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் தான், இன்க்ரீசிங்லேயே தான் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல மேக்ஸிமம் ரீச் ஆகி நின்றோம். டிபி ரீச் தான் மேக்ஸிமம். டயக்ராம்லேயும் பாரு, இங்கே மேக்ஸிமம் வந்து டோட்டல் ப்ராடக்ட் 60 வந்துருச்சு. அந்த இடத்துல மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஆகுது, 0 ஆகுது. ஆவரேஜ் ப்ராடக்ட் உனக்கு வந்து கம்மியாகிட்டே வருது. புரிஞ்சிச்சா? இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜில் அந்த -4 உனக்கு லாஸ்ட் யூனிட்டில் வந்துச்சுல, அது வந்து உன்னோட தேர்ட் ஸ்டேஜ். டிபி அண்ட் ஏபி கோஸ் ஆன் டிக்ளைனிங். பாரு, 60, 0, 8.57. அடுத்து இங்கே -4, அங்கே 7. ஸோ ஸ்டார்ட் டிக்ளைனிங். இங்கே 60லேருந்து 56 ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ஸ்டேஜில் டிபியும் ஏபியும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்ஜினல் ப்ராடக்ட் நெகட்டிவ்க்கே போக ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த டயக்ராம் ப்ளஸ் அந்த சம்மு. அதுக்கப்புறம் கடைசி 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கடைசி இந்த பாயிண்ட், இந்த எம்பி கர்வ் இன்ட்ராக்ட்ஸ் த ஏபி கர்வ் வென் ஏபி இஸ் மேக்ஸிமம். இந்த அந்த எம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைமில் ஏபி மேக்ஸிமமாக இருக்குமா. அடுத்தது law of proportional, the law of proportion, variable proportion is also called as law of diminishing marginal utility. Marginal returns. This is not only applicable to agriculture sector but applicable to industrial sector and service sector. Underline பண்ணிக்கோ. So கடைசி 3 points. Results for declining returns. All units of variable labors, variable factors are not homogeneous. Imperfect substitution, the combination becomes wrong. எதனால diminishing returns கொடுக்குதுங்கிறதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. Importance. This law is useful to the firm or producer for the decision making regarding the output. According to this law, the firm or producer operates in only second stage. Second stage என்னது, டிபி வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ரைஸ் வரைக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆயிரும். அந்த இடத்துல தான் மேக்ஸிமம், ஏன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு லாஸ் வர ஆரம்பிச்சு மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவில் போகுது. அதனால தேர்ட் ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. ஹி நெவர் சூஸ் எய்தர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் த தேர்ட் ஸ்டேஜ். ஸோ எது பெட்டர் ஆப்ஷன், ஸ்டே இன் செகண்ட் ஸ்டேஜ். அசம்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ், யூனிஃபார்மாக இருக்கணும். there is a possibility of change, some factors, variable factors change ஆகலாம், while other factors, fixed factors are constant. ஏன்னா உனக்கு வந்து பேர்லேயே கொடுத்துருக்காங்க வேரியபிள் ப்ரொபோர்ஷன். அப்படின்னா வேரியபிள் ஃபேக்டர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம், ஃபிக்ஸட் காஸ்ட்டை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. there is a possibility to change the combination of fixed and variable factors. There must be no change in the level of technology. This is applicable only for the short period. நெக்ஸ்ட் லா போகலாமா, லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இது லாங் டேர்ம்க்கான. லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இஸ் ஃபார் த ஸ்மால் ரன். இது வந்து லாங் பீரியட். எது, லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். நோட் பண்ணி வச்சுக்கோ.
It shows the relationship between inputs and outputs for the longer period. Underline. Star போட்டுக்கோ. The change in quantity of a factor is called scale. The change ஆகுதுல marginal utility இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதை தான் நம்ம ஸ்கேல்னு சொல்கிறோம். அது எந்த மாதிரி ஸ்கேல், இன்க்ரீசிங் ஸ்கேலா, கான்ஸ்டன்ட் ஸ்கேலா, டிக்ரீசிங் ஸ்கேலாங்கிறத இந்த லா சொல்ல போகுது. பட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் must be changed multiple times. For example, all the factors of production are doubled or tripled. This is done to carry out large scale production. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் நீ வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், சிலது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் லாங் ரேஞ்சில் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அன்சர்டன் விஷயம் நடந்து அது சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த லா வந்து மேஜராக லாங் டேர்முக்காக இது. சேஞ்சஸ் இன் அவுட்புட் இஸ் கால்ட் ரிட்டர்ன்ஸ். குவான்டிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிறது ஸ்கேலு, அவுட்புட் சேஞ்ச் ஆகிறது ரிட்டர்ன்ஸ். ஸோ லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ரிட்டர்ன்கிறது எதை சொல்லுது, அவுட்புட்டை சொல்லுது. ஸோ மேலே ரிட்டர்ன் அண்டர்லைன் பண்ணி அவுட்புட், ஸ்கேல் அண்டர்லைன் பண்ணி குவான்டிட்டி. Explanation of the law. This law explains the proportional change in output with respect to the proportionate change in input. ஆமாம், எவ்வளோ அவுட்புட்டுக்கு எவ்வளோ இன்புட்க்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத சொல்ல போகுது. ஸோ த சேஞ்சஸ் ஆர் அவுட்புட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் 3 ஸ்டேஜஸ். ஒன் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அடுத்து டிமினிஷிங்காக இருக்குது. உன்னோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இன்புட்ஸ் பாரு, 1 + 2, 2 + 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. லேண்ட் ப்ளஸ் லேபரை தான் இன்புட்ஸாக எடுத்திருக்காங்க. அதில் உனக்கு டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி வந்திருக்கு, அதில் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நம்மளோட சேஞ்சஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் குவான்டிட்டி தான் என்னது, ஸ்கேலு. ஸோ நீ என்ன பண்ணுற, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு உன்னோட சேஞ்சஸை கண்டுபிடிச்சிக்கிற. 0 ஃபஸ்ட் யூனிட்டில் சேஞ்சஸ் இருக்காது. செகண்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணதில் தான் செகண்டையும் ஃபஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி 6ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை நீ எடுத்ததுக்கப்புறம் இந்த 10 இருக்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, அடுத்து டிக்ரீசிங் மோடுக்கு போயிடுச்சு. புரிஞ்சா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஸோ 6 and 8 இன்க்ரீசிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 10ங்கிறது கான்ஸ்டன்ட் B2C கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்து 864 இஸ் டிக்ரீசிங் ஸ்டேஜ். All the inputs are changed in equal quantities or scale is called equal rates. Changes in output, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. எல்லா இன்புட்ஸுமே சேம் குவான்டிட்டி, சேம் ஸ்கேலில் சேஞ்சஸ் ஆகுதுன்னா இட் இஸ் சேஞ்ச்ட் அட் ஈக்குவல் ரேட்ஸ். Changes in outputs can be observed from total and marginal returns, and output changes are identified from the marginal returns. In the beginning, when the inputs are doubled, marginal returns are more than doubled. Double பண்ணி காமிச்சிருக்காங்க பாரு. Such change in output is called increasing returns. அப்படின்னா first 2, 6 and 8. First 3 ABC is a scale of increasing scale. DEF is constant. GHI it is decreasing. புரிஞ்சா? Increasing returns to scale என்னது? அடுத்த பேஜில் பாரு 52. If the proportionate change in increase in output is more than the input விட உன்னோட அவுட்புட் வந்து கூட வருது. சேஞ்சஸ் நீ வந்து இப்போ 2 ஏற்கனவே இன்புட்டில் போட்டுட்ருக்க, அது வந்து நீ வந்து +2 பண்ணியிருக்க. ஸோ 4 யூனிட்ஸாக இப்போ இன்புட்டில் போட்டிருக்க. உனக்கு அப்படியே டபுளாக 8ஆக உனக்கு அவுட்புட் வருது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதான் இன்க்ரீஸிங். இப்போ நீ 4 தான் போட்டிருக்க, உனக்கு 4 தான் அவுட்புட்டாக வருது அப்படின்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீ 4 போட்டு உனக்கு 2 தான் வருதுன்னா இட் இஸ் டிக்ரீசிங். புரிஞ்சா? எஸ், அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அவுட்புட்டையும் குவான்டிட்டியும் வச்சு தான் மேஜராக அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, இது டிக்ரீசிங்காக, இன்க்ரீசிங்காக, கான்ஸ்டண்ட்டாக. ஸோ காசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ், ஸ்பெஷலைசேஷன் ஆர் டிவிஷன் ஆஃப் லேபர், இன்டிவிசிபிள் ஒர்க், சரி இன்டிவிசிபிள் ஃபேக்டர்ஸ், அதை கரெக்டாக பிரிக்காத ஃபேக்டர்ஸ், dimensional economics and positive economics of scale, volume, discount, etc. Constant. இப்போ நீ வந்து இங்கேயும் டபுள் பண்ணியிருக்க, உனக்கு இதுவும் டபுளாக இருந்திருக்கு அப்படின்னா, இல்லை இங்கே 4 தான் வந்திருக்கு, இங்கேயும் 4 தான் இருக்குது. ஸோ சேஞ்சே ஆகலை, சேஞ்ச் ஆகுது, அது எல்லாமே கான்ஸ்டன்ட்.
அடுத்து டிமினிஷிங். இன்புட்டை விட அவுட்புட் கம்மியாக இருந்தால். அடுத்து காஸ்ட் ஃபார் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் அண்ட் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல், limit to human factors, lack of cooperation and coordination, மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை சொல்கிறது, கோஆர்டினேஷன் இல்லை, ரைஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் இன்புட்ஸ். டிஃப்ரென்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, இப்போ நம்ம பார்த்தது தான். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். எப்படி நீ டிமாண்ட் ஃபங்க்ஷன் காஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோமோ, டிமாண்ட் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்த, ப்ரைஸ் மட்டும்தான், நம்ம ப்ரைஸை மட்டும்தான் நீ வந்து டிமாண்டோட கம்பேர் பண்ண போகிற. அதர் தேன் ப்ரைஸ் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபிக்ஸட், தட் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லேயே அதே தான், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிசிக்கல் அவுட்புட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் இன்புட்ஸ். ஃபிசிக்கல் இன்புட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அவுட்புட்ஸ் வச்சு சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஒன்று ஷார்ட் பீரியட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஃபிக்ஸட் வேரியபிள். சில இதை வந்து ஷார்ட் பீரியடுக்கு நீ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து இப்போ லேண்டு, பில்டிங், மிஷின்ஸ், அது எல்லாமே நமக்கு என்னது ஃபிக்ஸட் வேரியபிள். இதே ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ், வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சேஞ்சஸ் இன் ரா மெட்டீரியல்ஸ், கேபிட்டல், லேபர், இது எல்லாமே. அடுத்து லாங் டேர்ம். The classification of fixed and variable is related only to the short term. இது லாங் டேர்முக்கு வராது, ஸோ இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டுக்கோ. பட் இன் லாங் டேர்ம் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள், வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட். ஸோ ஹியர் பை வி ஹவ் கம்ப்ளீட்டட் லா ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா இன்புட்ஸ்க்கான காஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அவுட்புட்கான காஸ்ட், நமக்கு ப்ராஃபிட் வருதா, ரெவென்யூ வருதா, லாஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்குறது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இட்ஸ் வெரி ஈஸி. நீ உனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து ப்ரொடக்ஷனோட லாஸ் புரிஞ்சு நம்ம சம்பளம் பார்த்தோம்ல, அதெல்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் ஈஸி இன் திஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். Cost of production refers to the total cost incurred by the business to produce a specific quantity of a product or offer a service. Production cost may include these things such as labor, raw materials or consumable supplies. In economics, the cost of production is defined as expenditure incurred to obtain the factors of production, that is labor, land, capital, that are needed in production process of a product. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ், நீ ஃபஸ்ட்டிலேருந்து என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறியோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அந்த காஸ்ட்டு, அப்புறம் லேபருக்கு கொடுக்குற சேலரி, ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் உன்னோட மிஷினரிக்கான எக்ஸ்பென்சஸ், எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன இப்போ டைப் ஆஃப் காஸ்ட், கான்செப்ட் ஆஃப் காஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்கல்ல. காஸ்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டு ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட். இது நம்ம ஏற்கனவே காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு இதை தான் பார்த்தோம். வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட்டுங்கிறது வேறு, எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வேறு. கரெக்டா? The concept of cost is a key concept of economics. It refers to the amount of payment made to acquire any goods and services. In a simpler way, the concept of cost is a financial valuation of resources. ஏன்னா cost is returned in money terms only, monetary terms only. So resources, material, risk, time and utilities consumed to purchase goods and services. சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்துருக்கோம், சங் காஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி உனக்கு என்னென்ன காஸ்ட்லாம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் காஸ்ட். த ரியல் காஸ்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஸ்டார் போட்டுக்கோ. ரியல் காஸ்டோட கான்செப்டை யார் கண்டுபிடிச்சா? ஆல்ஃப்ரெட் மார்ஷல். The exertion of all kinds of labor that are already indirectly involved in a production process. All these efforts and sacrifices together called real cost of production. நீ வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கான காஸ்ட் நீ டேரெக்டாவோ, இப்போ நீ பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற, அதுக்கான பொட்டேட்டோஸ்க்கான காஸ்ட்டு, பொட்டேட்டோஸ் சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி வச்சுருக்க, அந்த ஃபேக்ட்ரியில் உனக்கு சேலரிடாக ஒரு வாட்ச்மேன் வச்சுருக்க, இது எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து தான் ரியல் காஸ்ட். புரிஞ்சா?
So for example, accretion of all kinds of labor, waiting and sacrifices required for saving the capital. That's real cost. At the economic cost, there are 3 types of economic cost. Sorry, 3 economic cost la 3 cost irukku. One on the explicit, implicit and normal profit. Explicit அப்படினா நீ ஒரு ரிசோர்ஸஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை ஹையர் பண்ணியோ ஒரு ஆக்சுவலாக ரெண்ட் பே பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட். These costs are actual money expenses directly incurred for purchasing the resources. For example, rent to the land, wages to the laborer, expenditure on raw materials, interest on borrowed cost. Implicit அப்படின்னா நீ இப்போ வந்து டிப்ரிசியேஷன்லாம் கால்குலேட் பண்ணுறீங்களா? டிப்ரிசியேஷன், ரெண்ட், நான் என்னோடய லேண்டுக்கே ரெண்ட் போடுறது, இது எல்லாமே என்னோடய அவுட் ஆஃப் பாக்கெட்டில் வெளியவே போகாது, கேஷாகவே வெளியே போகாது. ஆனால் நான் அது இம்ப்யூட்டட் காஸ்ட்டை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் அன் implicit cost. Explicit costs are recorded in the books of accounts, but implicit costs are not recorded. அப்படின்னா டிப்ரிசியேஷன் வராது. இதே நான் என்னோடய ஓன் யூஸ் ஆஃப் லேண்டுக்கு வந்து ரெண்ட் பே பண்ண மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து அதை நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் கேபிட்டல், இது எல்லாமே நான் வந்து பிஸ்னஸ்லேருந்து ஆக்சுவலாக எடுத்துக்க மாட்டேன், எழுதவும் மாட்டேன். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அக்கௌண்டிங் காஸ்ட். அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அது 2மே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அடுத்து நார்மல் ப்ராஃபிட், மினிமம் அமௌண்ட் விச் இஸ் ரெக்வயர்ட் டு கீப் அன் ஆண்டர்பிரனர் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் நார்மல் ப்ராஃபிட். எக்கனாமிக் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ப்ளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் ப்ளஸ் நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா. இப்போ தான் எக்கனாமிக் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட் அண்ட் நார்மல் ப்ராஃபிட். பார்த்தோமா? அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் விச் இஸ் ஃபோர்கான். இப்போ என்கிட்ட 2 லேண்ட் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, அதில் நான் ரைஸும் ப்ரொடியூஸ் பண்ணால் வீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் 5,000 rupees ப்ராஃபிட் வருது, வீட் ப்ரொடியூஸ் பண்ணால் 2,000 rupees தான் ப்ராஃபிட் வருது. அப்படின்னா நான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? ரைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு வர அந்த 2,000 rupees நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த ப்ராஃபிட்டே வேண்டாம், எனக்கு ரைஸில் வர ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நான் சொல்லி வீட்டை வந்து கேன்சல் பண்ணி என்னோட அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கான காஸ்ட் வந்து என்ன ஆயிடுது? ஃபோர்கான் ஆயிடுச்சு. ஸோ 2,000 இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். At the time to get one commodity, we have to forego the another commodity. இப்போ ரைஸ் எடுக்கணும்னா நான் வீட்டை விடணும், வீட்டை எடுக்க போகிறேன்னா ரைஸை விடணும். ஸோ அந்த எந்த நான் விடுறேனோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Suppose the farmer using a piece of land can be produced either 50 quintale of rice or 50 quintale of wheat. If the farmer produce 50 quintales of rice, he cannot produce wheat. வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதனால உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னது? வீட்டு. The farmer can also produce any combination of 2 crops on the production possibility curve. Let us assume that the இதுதான் ஆக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். புரிஞ்சிச்சா? அதை உனக்கு டயக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸ். இந்த இப்போ நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து டிசைட் பண்ண போகிற, இந்த கான்செப்டை தான் நான் எடுக்க போகிறேன், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நான் அதை ஃபோர்கான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு என்னென்னலாம் நீ எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு ஃபேக்டரோட ப்ரைஸஸ் என்னென்ன, அடுத்து எக்கனாமிக் ரெண்ட் என்ன வருது, அடுத்து டெசிஷன் ரிகார்டிங் கன்சப்ஷன் பேட்டர்ன். So the factors of production need to be paid a price that is at least equal to what they command for alternative uses. If the factor price is less than factor's opportunity cost, the factor will quit and get employed in the better paying alternative. Correct தானே? எந்த ஃபேக்டரில் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டை விட்டுட்டு அடுத்தது தானே போவேன், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அடுத்து ரிகார்டிங் டெசிஷன்ஸ் ரிலேட்டிங் ப்ரொடக்ஷன் பிளான், டெசிஷன் ரிலேட்டிங் நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ். ஜஸ்ட் ரீட் இட், அது நமக்கு ரொம்ப தேவையில்லை. அடுத்து ப்ரைவேட் காஸ்ட் அண்ட் சோஷியல் காஸ்ட். ப்ரைவேட் காஸ்ட், த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் borne by the private sector enterprises. The private sector enterprises, while maximizing its profit, takes into account private cost only. அதே மாதிரி சோஷியல் காஸ்ட்னா என்ன? சோஷியலாக நடக்கிற காஸ்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேருக்காக நான் இந்த காஸ்ட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன், இந்த காஸ்ட்டை நான் இன்கர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா இட்ஸ் அ சோஷியல் காஸ்ட்.
In order to maximize the social welfare, the social marginal costs have been equated to the marginal revenue. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் காஸ்ட். Shall we move to the next one? Short run and long run cost. ஷார்ட் டேர்மில் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்கும், லாங் டேர்மில் வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ம் ஃபேஸ் போத் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இன் ஷார்ட் ரன் and the firm face only variable cost in long run. So long run total cost refers to the minimum cost of production. அந்த பிளாக்ல கொடுத்துருக்கிறத பாயிண்ட் பண்ணிக்கோ, அது ஒரு ஒன் வேர்டுக்கு வரலாம். இப்போ தான் இங்கே வந்து நார்மல் ப்ராஃபிட்னா என்ன, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட், அப்நார்மல் லாஸு, இது எல்லாமே இந்த சாப்டரில் தான் வரும். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு காஸ்ட் கர்வாக எடுத்து பார்க்கணும். இன் ஷார்ட் டேர்ம் அ firm has a fixed scale of plant. On one short run average curve is corresponding to the particular scale of plant. அழகாக இருக்குல்ல, கொடை மாதிரி இருக்குது. ஒரு கொடை, அது ஒரு கொடை ஷேப்பில் ஒன்று, அதுக்குள்ளே தனித்தனியாக ஒரு ஸ்மால் ரன்னில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பெரியஸாக இருக்கிறது வந்து லாங் ரன் ஆவரேஜ் கர்வ், இது வந்து ஷார்ட் டேர்ம் ஆவரேஜ் கர்வ் உள்ளே இருக்கிறது. புரிஞ்சா? இப்போ நார்மலாக கண்டுபிடிக்கிறது தான். இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எப்போயுமே எல்லாத்துலேயுமே எப்படி தான் இருக்கும், எந்த யூனிட் நீ ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளில் பாரு, யூனிட் அவுட்புட் கேன் பி 0 to 8. ஆனால் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிஎஃப்சியில் சேஞ்ச் இருக்கா? கிடையவே கிடையாது, சேஞ்சே ஆகாது. டிவிசி உனக்கு 0, 8, 14 வருதா? இப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு டிவிசி ப்ளஸ் டிஎஃப்சி, தட் இஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டோட்டல் காஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸட் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 0. புரிஞ்சா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெயின் பாயிண்ட்ஸில் LAC curve is U-shaped. LAC curve is also called as planning curve, envelope curve. The marginal run curve is also U-shaped. U-shaped planning curve, envelope curve, இது எல்லாமே வந்து LAC curve, that is long run average curve. அடுத்து other cost curves in short period. Fixed cost, variable cost, total fixed cost, total variable cost. இதே மாதிரி average fixed cost, average variable cost. Average அப்படினாலே total divided by quantity. ஸோ இப்போ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. இப்போ இதை பாரு, 0 டிவைடட் பை 20 0. இது வந்து யூனிட்டே 0 தான், அதனால் எதை வச்சு டிவைட் பண்ணாலும் 0 தான். ஸோ செகண்ட் யூனிட்லேருந்து வா, தட் இஸ் ஃபஸ்ட் யூனிட். டிவிசி என்னது 20 டிவைடட் பை 1 20, 8 டிவைடட் பை 1 8, 28 டிவைடட் பை 1 28. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை குவான்டிட்டி. டோட்டல் நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சின்னா ஆவரேஜ் ஈஸியாக தானே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் யூனிட் பாரு, 20 டிவைடட் பை 2, தட் இஸ் ஏஎஃப்சி வந்து 10. அதே மாதிரி டிவிசி வந்து நமக்கு 14 இருக்குது, 14 டிவைடட் பை 2 7. இங்கே 34 இருக்குது, 34 டிவைடட் பை 2 17. புரிஞ்சா? மார்ஜினல் காஸ்ட் டிஃபரன்ஸ் இன் டோட்டல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் எதில் பார்க்கணும்? டோட்டல் காஸ்ட்டில் அந்த யூனிட்ஸ் டிஃபரன்ஸில் பார்க்கணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? போகலான்னு சொன்னால் தான் போக முடியும். போகலாமா? ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா என்ன? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. அப்படி இல்லைன்னா ஏஎஃப்சி ப்ளஸ் ஏவிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. அதுதான் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசினாலும் ஏடிசினாலும் ஒன்று தானே. ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். இட் இஸ் யூ ஷேப்டு. ஏற்கனவே எல்ஏசி கர்வும் யூ ஷேப்டு தான். அதே மாதிரி இப்போ ஏசி இல்லைன்னா ஏடிசி
இதுவுமே வந்து யூ ஷேப்டு தான். இப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை குவான்டிட்டி, கர்வ் ஸ்லோப்வர்ட்ஸ், இட் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானாலே நமக்கு என்னதுதான் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். அடுத்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை குவான்டிட்டி, இட் இஸ் ஆல்சோ யூ ஷேப்டு. அந்த யூ ஷேப்டு பக்கத்தில் எழுதிட்டே வரோம்ல. இது யூ ஷேப்டு. யூ ஷேப்பில் என்னென்ன கர்வ் வருதுன்னு நீங்கள் ஈஸியாக மைண்டில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுகிறேன் இன்னொரு பக்கத்தில். புரிஞ்சா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இஸ் ஆல்சோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை எது சொல்லுவோம்? ஆவரேஜ் ஃபிக்ஸட் கர்வ். அடுத்து மார்ஜினல் கர்வ், சேஞ்சஸ் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் டோட்டல் குவான்டிட்டி. மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்சோ யூ கர்வ், யூ ஷேப்டு கர்வ். So hereby we have completed cost oda idu enna. At the total cost. Total cost is slope upward from right to left as it is directly relationship between output and total cost. At the short run cost, that is fixed and variable cost enna kuduthirukanga. So fixed cost namakku theriyum. Correct இல்லையா? Yes. ஸோ டிஃபரன்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸை ஸ்டார் பண்ணி வைக்கிறேன். டிஃபரன்ஸை ரீட் பண்ணிக்கோ. காஸ்ட் ஃபங்க்ஷன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை என்ன பார்த்தோம்? ஃபிசிக்கல் இன்புட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அவுட்புட்ஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா ப்ரைஸ் அண்ட் டிமாண்டு. டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம். இப்போ காஸ்ட் ஃபங்க்ஷனில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். அடுத்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா இட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கேலு. டிஸ்எக்கனாமிக்ஸ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இதை மட்டும் நம்ம ரீட் பண்ணிக்கலாமா? இன்டர்னல் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ், இன்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ். இது மட்டும் யூ ஹாவ் டு ரீடு. இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம்ஒர்க். டுடே கிளாஸ்க்கான ஹோம்ஒர்க் என்னது? எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான், ஜஸ்ட் காமன் திங்ஸ் தான் இருக்கும். ரீட் மட்டும் பண்ணிக்கோ. அதுக்காக காமன் திங்ஸ் தான் இருக்கும், ரீட் பண்ணாமல் விட்டுறாத. ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். கம்ப்ளீட்டட் டுடேஸ் டாஸ்க் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் தெரியும் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னு. அடுத்து கான்செப்ட் ஆஃப் ரெவென்யூ. இப்போ ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, காஸ்ட் பார்த்தாச்சு, ரெவென்யூக்கு வந்தாச்சு. ரெவென்யூ இஸ் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்டு. ஸோ காஸ்ட்டை விட நீ எக்ஸஸாக வச்சு உன்னோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன விற்கிறியோ அதான் உன்னோட ரெவென்யூ. ரெவென்யூனா என்னது? அடுத்து ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டு குவான்டிட்டி. Total revenue is equal to price into quantity. The sum of all marginal revenue is also called as total revenue. ஏன்னா marginal revenue is the changes of total revenue for each one additional unit. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அடுத்த ஆவரேஜ் ரெவென்யூ TR divided by Q, that is total revenue divided by Q. அதே மாதிரி marginal revenue changes in total revenue divided by changes in quantity. அடுத்து ரெவென்யூ கர்வ். இப்போ உனக்கு அவுட்புட்டும் ப்ரைஸும் மட்டும் கொடுத்துட்டாங்க. ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி? ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஆவரேஜ் ரெவென்யூ டிஆர் டிவைடட் பை கியூ. எம்ஆர் வந்து சேஞ்சஸ் இன் டிஆர் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் கியூ. அப்படி பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் இன் டோட்டல் ரெவென்யூ பார்த்துக்கலாம். புரிஞ்சா? எஸ். இப்போ இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி காம்படிஷன் மார்க்கெட் அப்படின்னா உனக்கு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்ஆர் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட்லி காம்படிஷன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. இம்பர்ஃபெக்ட்னா ஆவரேஜ் ரெவென்யூவோட கீழே போய் மார்ஜினல் ரெவென்யூ இருக்கும், லைஸ் பிலோ த ஆவரேஜ் ரெவென்யூ. ஸோ எம்ஆர் இஸ் ஹாஃப் ஆஃப் ஆவரேஜ் ரெவென்யூ. மார்க்கெட் வச்சு இப்போ பர்ஃபெக்ட்லினா ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்,
இம்பர்ஃபெக்ட் அப்படின்னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் ஆவரேஜ் ரெவென்யூ. புரிஞ்சா? எஸ். Hereby we have completed 1.5 and 1.4 and 1.5. Cost of concept of the production. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அடுத்து காஸ்ட்டு, இப்போ ரெவென்யூ முடிச்சாச்சு. இப்போ ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது உனக்கு இந்த 1.6 கொடுத்துருக்காங்க. பியூர்லி தியரி. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் பியூர்லி தியரி. ஜஸ்ட் நம்ம வாட் இஸ் வாட் அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? Meaning in production system so many factors are used to get output. The factors are called inputs. The final outcomes are called output. Just a minute. Factors are called inputs. Final outcomes are output. Output is transformed form of inputs. If we go to the primitive age, there was only land and labor used in the production of agricultural goods and some small industrial and factory goods. As cultivation process improved, the nature of inputs get changed and items of inputs also increased. வந்து சின்ன ஒரு இவ்வளோ லேண்ட் அண்ட் லேபர் மட்டும்தான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. அதுவும் எப்படி, அவங்க மட்டும் தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. இப்போ அப்படியா இருக்குது? அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Modern production system, there are 4 factors of production, that is land, labor, capital and organization. Means of production originally comes out of Karl Marx's idea on mode of production. The labor as a factor is given importance and are compared with the physical capital goods like machinery, tools, etc. As such, the means of production may be referred both to tangible aspects such as physical raw materials, tools or labor, and or non-tangible aspects such as domestic labor or knowledge production that contribute to the means of production. இப்போ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குன்னா நீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையானது என்ன? இப்போ நான் வந்து குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன்? என்னெல்லாம் தேவை? சுகர் தேவை, அதுக்கான அந்த மிக்சர் குலோப் ஜாமுன் மிக்ஸு தேவை. இது எல்லாமே மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா இதெல்லாமே வந்து இது இல்லாமல் நான் ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நான் ப்ரொடக்ஷன் குலோப் ஜாமுன் பண்ண முடியுமானா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது உனக்கு என்ன ஐட்டம் எதுக்கு தேவை, எவ்வளோ குவான்டிட்டிக்கு தேவை அப்படிங்கிறதான் இந்த தியரி பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து திங்ஸ் மட்டும் கிடையாது. உன்னோட மிஷினரி, உன்னோட டூல்ஸ், டெக்னாலஜி, எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா மிஷினரி இல்லாமல் உன்னோட ப்ரொடியூஸ் பண்ணிட முடியுமா? நோ, இட் டேக்ஸ் மோர் டைம். இதே மிஷினரி இருந்தால் நீ வந்து 4 மணி நேரத்தில் பண்ணுற ப்ராடக்ட் 2 மணி நேரத்தில் பண்ணிடலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ தேர் ஆர் 3 டைப் ஆஃப் எக்கனாமி. ஒன்று கேபிட்டலிஸ்ட், இன்னொன்று சோஷியலிஸ்ட், இன்னொன்று வந்து மிக்சட். இந்தியா இஸ் அ மிக்சட் எக்கனாமி. இப்போ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா ஒருத்தவங்க ரூல் வைப்பாங்க, அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணும். இதோட ஸ்டாப் பண்ணோம். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அண்ட் மிக்சட் எக்கனாமி. இந்தியா இஸ் அ மிக்சட் எக்கனாமி. அதே மாதிரி கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னா ஒரு ரூல், அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். சோஷியலிஸ்டிக்கில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் லெஷர் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் சொல்கிற பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அங்கே வந்து நம்ம இருப்போம். ஸோ இதை ரெண்டையும் கலந்து தான் நமக்கு என்னென்னா இந்தியா வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, only private investors and public house control the system on the basis of market rule. There is no need of government sector. கவர்மெண்ட்டுலாம் இருக்காது எங்கள் கேபிட்டலிஸ்டிக்கில். ஆனால் சோஷியலில் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அவங்க வைக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட்டும் இருக்குது, ப்ரைவேட் செக்டார்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்சட் எக்கனாமி. Capitalism is defined as a private ownership and control over the means of production, where the surplus product become a source of unearned income for its owners. Under this system, profit-seeking individuals or organizations undertake a majority of economic activity. The market mechanism decides the price of goods and factors of production in the system. In the market for goods, there are demanders, suppliers who interact with each other. So, இதுக்கு எக்ஸாம்பிள் கேபிட்டலிஸ்டிக் யார்? ஈஸ்டர்ன் யூரோப், USA. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ.
Under a socialistic nature, the reverse to a capitalistic system occurs. Here, the government or public system works without any sort of private or capitalistic firms and market mechanism. All incomes and wealth of the countries of the common people and the public. இது எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்களா? இந்த கியூபா, நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா அப்படின்னு ஏதோ ஒன்று ஊர் கொடுத்துருக்காங்க. டூ ஃபாலோ ஹை லெவல்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்னா அங்கே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கும். ஃபைனலி த மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் நம்மளோடது. இந்தியா எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், ரஷ்யா, இந்தோனேஷியா. The means of production can be owned by people in different அடுத்து ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்னலாம் என்ன தேவை, ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே உனக்கு என்னென்னலாம் தேவை, இன்புட்ஸ் தேவை, அவுட்புட்ஸ் தேவை. ஸோ த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்புட்ஸ் டு அவுட்புட் ஹேப்பன்ஸ் த்ரூ ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். It may be technical or social. In addition, the term relation of production refers to the relationship between those who own the means of production, capitalist or and those who do not மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தேவையில்லையோ அவங்க எல்லாருமே வந்து ரிலேஷன் டு ப்ரொடக்ஷன். உனக்கு வந்து ஒரு இன்புட்டாக ஒரு அவுட்புட்டாக மாற்றுறதுக்கான அந்த ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ரிலேஷன் டு ப்ரொடக்ஷன். According to Marx, history evolves through the interaction between the mode of production and the relation of production. By relation of production, Marx and Engels means the sum of total social relationship that people must enter into in order to survive. So, for example, capitalist exclusive relationship to a capital good, wage workers contribute relation to the capitalistic. So relation to production அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லைன். ஒரு இன்புட்டை அவுட்புட்டாக மாற்றுறதுக்கான டிரான்ஸ்மிஷனுக்கான தேவையான எல்லாமே வந்து ரிலேஷன் டு ப்ரொடக்ஷன். அதை மார்க்ஸ் அண்ட் என்க்லேஸ் என்னென்னலாம் திங்க் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து கேபிட்டல் as produced means of production. Capital is an important factor of production. ஏன்னா உனக்கு வந்து வேரியஸ் ரா மெட்டீரியல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம். Capital is an important factor of production. Further, to gain productivity, the improved version of capital is required. ஆமாம், நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வைஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை 2 ஹவர்ஸில் பண்ண வேண்டியது 1 ஹவர்லேயே பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருந்துச்சுன்னா we can go through the technology. By raising the productivity through improved capital equipment, more goods can be produced and the standard of living can be risen. ஏன்னா டைமும் சேவ் ஆகுது, உன்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கம்மியாகுது, எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கும் லெஸ் ப்ரைஸில் கொடுக்க முடியும். இப்போ கம்மி ப்ரைஸ் நம்ம இப்போ வந்து 100 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி வச்சு நீ 50 rupeesலேயே அந்த காஸ்ட்டை வந்து முடிச்சிடுற. அப்போனா நீ 70 rupeesக்கு வச்சு விற்றா கூட இப்போ நீ 100 rupees காஸ்ட் வந்துச்சுன்னா நீ எவ்வளோக்கு வைப்ப? 150, 120 வைப்ப. இப்போ உனக்கு காஸ்ட்டே 50 தான். அப்படின்னா உன்னோட கஸ்டமர்ஸ்க்கு நீ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரமான ப்ராடக்டை கொடுக்க முடியும். புரிஞ்சா?
அடுத்து capital goods are also sometimes referred to the means of production because these physical and non-financial inputs create objectives. ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மேஜராக பார்ட் யார் பேசியிருக்காங்க அப்படின்னா மார்க்ஸ், கால் மார்க்ஸ் அவர் தான் பேசியிருக்காரு. கேபிட்டல் இஸ் ஆல்ரெடி a produced means as the other factors of production are used for produce capital in an economy. ஏற்கனவே வந்து கேபிட்டலை வந்து ஒரு மீன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட அப்படிங்கிறத இந்த பேராவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். Mode of production gained momentum with the hands of Karl Marx. Marx used the term mode of production to refer specific organization of economic production in a given society. Means of production used by the given society such as factories, other facilities, machineries and raw materials. In Marx's theory of historical materialism, a mode of production is the precise combination of the productive forces which include human factor, power and means of production. Classical Greek and Roman societies, இப்போ வந்து force of production associated with the mode includes advanced agriculture, extensive of use of animals in agriculture, industry and advanced trade networks. இதெல்லாம் தான் mode of production. இப்போ mode of production இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்துச்சு, அட்வான்ஸ்டு யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா உன்னோட மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும்னா மாடர்னைஸ்டாக இருக்கும். குறைச்ச டைமில் நீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எதுக்கு ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எதுக்கு தேவை? இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் ஒரு இல்லைன்னா அதுக்கு ஒருக்கான குட்ஸு எதுக்கு தேவை? ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக வரணுங்கிறக்காக தான். அது அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, இம்ப்ரூவ்டு எக்கனாமிக் க்ரோத் ரைசஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பை லோயரிங் காஸ்ட் அண்ட் ரைசிங் வேஜஸ். நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து நம்ம லேபர்ஸுக்கும் நல்லா ப்ராஃபிட் கொடுத்து அவங்க நல்ல வேஜஸ் கொடுத்து நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சுக்க போகிறோம். அமௌண்ட் எப்போ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கோ அப்போ தான் அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்க முடியும். The practice of production are defined as the resources that are building blocks of the economy. They are what people use to produce goods and services. ஸோ இப்போ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் என்ன சொல்ல வர்றாங்க? எதுக்கு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தேவை? ஒரு நல்ல ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹியர்பை we have completed unit number 1. Unit 1 completed. Unit 2 நெக்ஸ்ட் மார்க்கெட்டு தான். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் MCQ ஆஃப் யுவர் புக்கு. நம்ம மேலே என்ன பார்த்தோமோ அதே தான், ஒரு 34 MCQs தான் இருக்குது. நம்ம மேலே பார்த்த வேர்டிங்ஸ் வச்சு தான் உனக்கு MCQ கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி, யூ கேன் ஆல்சோ சால்வ் இட். சால்வ் பண்ணிடுங்க. டுமாரோ செஷன் we can start with the unit 2, that is market. மார்க்கெட்டில் ரெண்டு தான் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா எப்படி, இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா எப்படி, இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டோட டைப்ஸ் என்ன, இதுதான் செகண்ட் யூனிட்டில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will try to complete unit 2. That's it for the class. Thank you. Okay.